அறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தாங்க இல்லையா, இன்று ஒரு தகவல். அவரை நான் ரொம்ப வணங்குவேன். ஏன்னா அவரோட 7 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன். அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு, ஏறத்தாழ 40 ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒரு மேடையில் கூட ஒரே ₹1 கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை. இது எனக்கு தெரியும். அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்கு அனுப்பிடுவார், ஒரு ஏழை குழந்தையின் முகவரிக்கு அனுப்பிடுவார். அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு 12 பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். அவர் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார். ரொம்ப அற்புதமான மனிதர் சார். அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன். பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான். குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் சார். உண்மையில் சொல்கிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம். அதெல்லாம் அனுபவம், கூட இருந்தது அனுபவம். அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் பயின்று வேலை செய்கிற 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. பார்த்துட்டாங்க அவரை. சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க. ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் பார்த்துருக்கிறேன். வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட மதுரைக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின். புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசால் வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டான். கமன்னு வாசனை வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா, என்னம்மா செய்யலான்னு தெரியலன்னார். இதை வாங்கிட்டு வரேன். ஏன்னு இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு 15 வயசு இருக்கு. அவன் கையில் ஒரு ₹20 நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா, ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலன்னு அந்த பையன் சிரிச்சான். சார், என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை, ஏன் சிரிக்கிறேன்னா, அவனும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பத்தியா.